ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஓஷோவோட புக்கோட 3rd சாப்டர் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த 3rd சாப்டர் அப்படின்றது ஓஷோ ஒரு கூட்டத்தில் பேசின ஒரு நாள் அவர் என்ன பேசினார் அப்படின்றதோட ஒரு சம்மரி தான் இந்த புக்கில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த சாப்டரில் தியானத்தின் உச்சநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சாப்டரை ஓஷோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்டிஸ்ட் இருந்திருக்கிறாரு. அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு அழகான ஓவியத்தை நம்ம வரையணும். அதாவது அந்த ஓவியத்தை பார்த்தா அதில் தான் கடவுள் தன்மை நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணணும். அது மாதிரி ஒரு ஓவியத்தை நம்ம வரையணும் அப்படின்னு நினச்சாராம். அதுக்காக அவர் ஒரு நிறைய நாள் இந்த உலகம் ஃபுல்லாக நடந்து வந்துகிட்டே இருந்துருக்கிறாரு. அப்போது அவர் கண்ணில் பட்டது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனோட ஒரு முகம். அவரை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்ததா, கடவுளே இறங்கி அவரோட முகத்தில் இருக்கிற மாதிரி இருந்ததான். ஓகே, இவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, இவரை பார்த்தா கடவுள் இவருக்குள்ளே இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ இவரை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்திலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மேய்க்கிற மனுஷனோட முகத்தை அவர் வரைஞ்சி அதை நிறைய காப்பீஸ் போட்டு நிறைய விற்றுருக்காரு. அவருக்கு நிறைய லாபமும் பார்த்துருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு விஷயம் தோணியிருக்கு. எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு ஃபேஸ் நம்ம வரைஞ்சோமோ, அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபேஸும் நமக்கு கிடைக்கணும், அதை நம்ம வரையணும். அதாவது ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தாலே ஒரு அகோரமாக இருக்கிற, அதை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காமல் இருக்கிற ஒரு ஃபேஸ் மாதிரி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஜெயிலில் ஒரு கைதியை போய் பார்த்துருக்காரு. அந்த கைதியோட முகம் இவர் நினச்ச மாதிரியே இருந்திருக்கு. அந்த கைதி 7 கொலைகள் பண்ணியிருந்திருக்கான். சரி, இவருடைய முகம்தான் நம்ம நினைக்கிறக்கூடிய முகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு மோஸ்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை அந்த அவரோட பெயிண்டிங்காக பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறம் அவர் முன்னாடி பண்ண பெயிண்டிங்கையும் இதையும் வச்சு அந்த இடத்துல பார்த்துட்ருக்கும்போது அந்த ஜெயில் கைதி பின்னாடி நின்று அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. எதுக்கு இப்படி அழறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வரைஞ்சது உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை என்னை எதுவும் ஹர்ட் பண்ணலை, ஆனால் 20 years பேக் நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணி அதை சோல்வ் பண்ணிங்க இல்லையா, அப்போது அது மோஸ்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு ஃபேஸாக இருந்தது. இப்போ 20 yearsக்கு அப்புறம் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு ஃபேஸை நீங்கள் தேடி எடுக்கும்போது உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் கிடச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வாய்ப்பு கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபேஸ் என்னோடது தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த ஆடு மேய்க்கிறவனாக இருந்தேன். இன்றைக்கி நான் இப்படி ஒரு கீழ் நிலைக்கு தள்ளப்பட்டு நீங்களே என்னோட நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருக்கீங்க, அதை நினச்சி தான் நான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்திருக்காரு அவர். இப்போது இதிலேருந்து ஓஷோ நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே மனுஷன்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருக்கான், 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கான். ஸோ ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒரே மனுஷன்கிட்ட இருக்கும். இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு மோஸ்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு கடவுளோட சுரூபமாக நீங்கள் தெரியணும்னா என்ன பண்ணுறது, நீங்கள் தான் ரொம்ப நல்லவராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த ஸ்டோரியை ஓஷோ இந்த சாப்டரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாம் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் குழந்தைகளில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சொசைட்டிக்குள்ளே அதில் இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்து நம்ம ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே சேஞ்ச் ஆகி, ஸோ ஒரு பொய் சொல்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த பொய்யான உலகத்தில் இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியில் மரணம் அப்படின்னு ஆகும்போது ஒரு கீழ்நிலையுடைய மனிதனாக தான் போய் நம்ம எல்லாருமே அந்த மரணத்தை தொடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. லைஃப்பில் ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல இருந்து நம்ம பிறந்து ஒரு இருளுக்கு போய் நீங்கள் எப்படி மரணத்தை தொடுறீங்க, அந்த மாதிரி செய்யாமல் நம்ம ஒரு இருளில் இருந்து
ஒரு வெளிச்சத்துக்கு போய் நீங்கள் வந்து ஒரு சொர்க்கத்தை பார்க்க முடியும். அது வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பலமானவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட சக்தியை வந்துட்டு நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். எப்போது நீங்கள் உங்கள் சக்தியை வந்து விரயம் பண்ணுறீங்க அப்படின்னோ அப்போ வந்து உங்களால் அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. பலம் இல்லாதவங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது. யார் ஒருத்தர் பலமான மனிதர்களாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து சொர்க்கத்தை பார்க்கவே முடியும். ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு ஒரு பலம் இல்லாத ஒரு மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி அவரே நம்மக்கிட்ட கேட்குறாரு. அப்போது பலம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் சக்தியை வந்து நீங்கள் இழக்கணும். எப்படி மனுஷங்க வந்து அவங்க சக்தியெல்லாம் வந்து இழக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. அதற்கான ஆன்சரையும் அவரே சொல்கிறாரு. எந்த இடத்துல மனுஷங்க வந்து அந்த சக்தியை இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காமம் அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் தான் வந்து அவங்களோட உயிர் சக்தியே வந்து வெளியில் போகுது. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், காமம்னால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு க்ஷண நேரம், அதாவது ஒரு செகண்டில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த ஹாப்பினஸ்க்காக நீங்கள் மறுபடியும் வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நினச்சி உங்கள் லைஃப் லாங் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுக்காகவே வந்து நீங்கள் ஒரு தேடலில் இறங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அது ஒரு கீழ்த்தரமான செயல் அப்படின்றத உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கீழ்த்தரமான செயலுக்காக தான் உங்கள் மனசு வந்து ஏங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு உச்ச நிலையும், அது போக உங்களுக்கு வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம் என்ன அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே மறைகிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட அந்த டைமும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த ஒரு ஹாப்பினஸும் தான். அந்த ஹாப்பினஸும் அந்த டைம் இல்லாத ஒரு தன்மையும் நீங்கள் எங்கே உணரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தியானம், அதாவது மெடிடேஷனில் நீங்கள் அதை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு ஹை ஹாப்பினஸை கொடுக்குற 2 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், செக்ஸ் அண்ட் மெடிடேஷன். இந்த 2ம் தான். ஆனால் முதலாவது விஷயம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உங்களை ஒரு அதி உன்னதமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகலை. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால நீங்கள் அதை ரொம்ப கீழ்த்தரமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதை உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் கான்ஷியஸ் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா மெடிடேஷன் தான். மெடிடேஷன் அப்படின்றது நமக்கு நேச்சர் கொடுத்த ஒரு அழகான விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆஸ் யூஷுவல் செக்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு நேச்சர் கொடுத்த ஒரு விஷயந்தான். ஆனால் அதை தான் வந்துட்டு இப்போ தப்பான ஒரு வழியாக உருவாக்கிட்டாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ், உங்களுக்கு இதில் கிடைக்கிற அதே ஹாப்பினஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா மெடிடேஷன்லேயும் கிடைக்கும் அப்படின்றத தான் ஓஷோ இந்த சாப்டரில் சொல்கிறாரு. ஓஷோ இந்த சாப்டரில் அனிமல்ஸையும் ஹியூமன் பீயிங்ஸையும் கம்பேர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு மிருகங்களை பார்த்து தான் எப்படி செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றத மனுஷன் ஒரு காலத்தில் பழகியிருந்தான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்று தானே அப்படின்னு கேட்குறாரு. மனுஷங்களும் மிருகங்களும் ஒரே மாதிரியான விஷயங்களை தானே செய்கிறீங்க அப்படின்னு முதல்ல கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வித்தியாசப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், விலங்குகள் கிட்ட இருக்கிறது வந்து வெறும் காமம் மட்டும்தான், அதாவது இயற்கை கொடுத்த அந்த சக்தி மட்டும்தான். ஆனால் மனுஷங்களாக உருவாக்கின ஒரு காம வெறி இருக்குது. காமமும் காம வெறியும் வேற அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் மனுஷங்களை பாருங்கள், லைஃப் லாங் வந்து அவனோட கண்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு காம வெறி தான் தெரியுது. ஆனால் எந்த ஒரு மிருகத்துக்கும் அதோட கண்ணில் காம வெறி தெரிகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் செக்ஸ் பற்றின ஒரு தவறான எண்ணங்களோட இந்த சொசைட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட இந்த சாப்டரில் ஓஷோ வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் ஒரு மனைவிக்கு வந்துட்டு தவறான ஒரு எண்ணம், அதாவது காமம் அப்படின்றது ஒரு தவறானது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு ஒரு கணவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவன் எப்படி லைஃப் லாங் அந்த கணவன் கூட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அடிப்படையிலேயே வந்துட்டு ஒரு செக்ஸ் அவேர்னஸ் வந்துட்டு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தவறு. அதனால தான் சிறிய குழந்தைகளுக்கே செக்ஸ் அவேர்னஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத ஓஷோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர், அதாவது ஒரு மேல் பாடி பற்றியும் ஒரு ஃபீமேலோட பாடி பற்றி ஒரு மேலும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கும் போது அதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தூண்டுதல், ஒரு ஆர்வம், இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தானே தவறுகள் நடக்குது. ஸோ எல்லாமே சின்ன வயசுலேயே நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஒரு ஃபீலிங்ஸுமே ஒரு இயற்கையானது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா தவறுகள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப
நடக்காது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்கிறாரு. ஒரு மனைவி கணவனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, திருமணமான புதிதில் அவங்க கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு மனைவியாக மட்டுமே இருப்பாள். அப்போ என்ன அப்படின்னா, அந்த செக்ஸ் அப்படின்றது ஒரு நேச்சுரலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால், அந்த கணவனுக்கு அந்த மனைவி தாயாக மாறிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது கஸ்தூரிபா வந்துட்டு காந்திஜிக்கு அன்னை அப்படின்னு நினச்சிட்டாங்களாம். அவர் வந்துட்டு காந்திஜியோட அன்னைக்கும் என்னோடய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போது காந்திஜியோட அசிஸ்டண்ட் இருப்பார் இல்லையா, அவர் ஐயோ மனைவியை போய் இவர் அம்மான்னு சொல்லிட்டாரே, காந்திஜி தப்பாக எடுத்துக்குவாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது காந்திஜி அப்போ சொல்லியிருக்காரு, யாருக்குமே தெரியாமல் ஒரு உண்மையை வந்துட்டு இவர் சொல்லிட்டாரு. உண்மையிலே வந்து கஸ்தூரிபா வந்து எனக்கு இப்போ தாய் தான். ஒரு காலத்தில் அவங்க எனக்கு மனைவியாக தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க எனக்கு தாயாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கணவனும் மனைவியும் முழுசாக சம்மந்தப்பட்டிருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு காமம் அப்படின்றது தவறு அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட இந்த ஒரு விஷயம் சாத்தியமாகாது. கணவன் மனைவி அப்படின்ற ஒரு அற்புதமான உறவு வந்துட்டு முதல்ல கணவன் மனைவியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த மனைவி கணவனுக்கு தாயாக மாறணும். இந்த உறவு எதில் சாத்தியப்படும் அப்படின்னா 2 பேருமே ஒரு அவேர்னஸோடு இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியப்படும். இதை தான் வந்து சொசைட்டியில் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு ஓஷோ இந்த சாப்டரில் சொல்கிறாரு. இன்னொரு விஷயமும் ஓஷோ இந்த சாப்டரில் சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம், கணவன் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்ற ஒரு வாக்கியம். இன்னொன்று, மனைவி வந்து கணவனுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், மனைவி கணவனுக்கு எப்போ கடவுளாக தெரிவாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அந்த காம இச்சையை வந்துட்டு ஒரு வயசு வரைக்கும் தீர்த்ததுக்கு அப்புறமா அதை தாண்டி ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு வந்து தன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கான காரணமாக இருந்தது மனைவி தான் அப்படின்றத எப்போ ஒரு கணவன் உணர ஆரம்பிக்கிறானோ, அதே ஒரு ஃபீலிங் எப்போ ஒரு மனைவிக்கு தன்னோட கணவன் மேலே வருதோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர் தான் நமக்கு கடவுள், நம்மளோட மனைவி தான் நமக்கு கடவுள் அப்படின்றத 2 பேரும் உணர ஆரம்பிப்பாங்க. இதிலிருந்து வந்தது தான் அந்த கணவனை கண்கண்ட தெய்வம், மனைவியே தெய்வம் அப்படின்ற அந்த வாக்கியங்கள்லாம் இதிலிருந்து தான் வந்தது. ஏன்னா ஒரு சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு, அதாவது தன்னோட அந்த செக்ஸ் அப்படின்ற தாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு வந்து அவங்கள கொண்டுட்டு போகிறதுக்கு அந்த இளமையில் அவங்களுக்கு உதவினது யார் அப்படின்னு சொன்னால் அவங்களோட லைஃப் பார்ட்னர் தானே. அதை வச்சு உருவானது தான் இந்த வாக்கியங்கள்லாம். ஸோ வாக்கியங்கள்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் வந்து இந்த எமோஷன்ஸை வந்து தவறான வழியில் ஒரு மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால தான் தவறுகள் நிறையவே நடக்குது இந்த சொசைட்டியில் அப்படின்றத ஓஷோ இந்த சாப்டரில் சொல்கிறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு செக்ஸ் பற்றின அவேர்னஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மெடிடேஷன் பற்றின ஒரு அவேர்னஸையும் நீங்கள் சின்ன வயசுலேயே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தியானம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தியானம் பண்ணுற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய கடமைகளில் இருந்து தவறாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. யார் ஒருத்தர் தன்னோட கடமைகளை சரியாக செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு கடமைகளை சரியாக செய்கிறவங்க வந்துட்டு தவறான ஒரு பாதையில் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தனக்காக தன்னோட குடும்பத்துக்காக வாழ்கிறாங்க. அப்போ குடும்பத்துக்காக தான் வாழணுமா அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஒரு 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 இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு சில கடமைகள் இருக்கும்ல, நமக்கான கடமைகள், நம்ம மனைவிக்கான கடமைகள், நம்ம குழந்தைங்களுக்காக கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. அந்த கடமைகள்லாம் நீ சரியாக செஞ்சுட்டு வரும்போது உன்னோட பாதை வந்து தவறான இடத்துக்கு போகாது அப்படின்றத சொல்கிறாரு. இது யாரால் செய்ய முடியும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே தியானத்தை பழகின ஒரு மனுஷனால் இந்த கடமைகளிலிருந்து தவறாமல் கரெக்டாக இருக்க முடியும். அவன் வந்து செக்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸோடையும் இருப்பான். தியானத்தை நீங்கள் கரெக்டாக பழகிட்டீங்க அப்படின்னாலே இந்த உலகத்தில் வர எல்லா ஃபீலிங்ஸுமே வந்துட்டு இயற்கையானது. அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் செக்ஸ் பற்றி எதிர்த்து குழந்தைகிட்ட பேசாதீங்க, அதை பற்றி சொல்லி கொடுத்துட்டு அட் த சேம் டைம் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. இப்போ இருக்கிற மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசில் இந்த மாதிரி தவறான விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வயதானதுக்கு அப்புறமா வந்துட்டு தியானம் எப்படி பண்ணுறது, யோகா எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய விசாரிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு சின்ன செடியை வந்து நம்ம எந்த மாதிரி வேணும்னாலும் வளைக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய மரமானதுக்கப்புறம் அது எந்த மாதிரி வேணும்னாலும் நம்மளால் வளைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி நம்ம வளைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது ஒடிஞ்சு தான் போயிடும். அதை தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சின்ன வயசுலேயே தியானம் பண்ண கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். நீங்கள்
இவ்வளோ வயசானதுக்கப்புறமா தியானம் எப்படி பண்ணுறது, யோகா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஆன்மீக பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை உங்களால் ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியாது. அதுக்கான இடத்துல நீங்கள் கரெக்டான பிளேஸில் இல்லை. அதை நீங்கள் கற்றுக்கிற வயசுலேயே நீங்கள் கற்றுக்கணும். அதனால் ஒரு சிறிய வயதிலேயே வந்துட்டு நீங்கள் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. தியானம் அப்படின்றது நான் அப்படின்ற ஒரு அகங்காரம் இல்லாமல் அமைதியாக ஒரு கண்ணை மூடி எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் உங்களால் அமைதியாக உட்கார முடிஞ்சது அப்படின்னா அதுதான் தியானம். இதை ஒரு 14 வயசுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துடணும். 14 வயசுக்கு முன்னாடியே அவனால் ஒரு கண்ணை மூடி எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் அமைதியாக எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப காமாக உட்கார முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பின்னாடி அவன் தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவனுக்கு செக்ஸ் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும். தவறான வழிக்கு கண்டிப்பாக அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் வந்து தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக மனுஷங்கிட்ட செஞ்சிட்ருக்கு. அதனால் சிறிய குழந்தைகளுக்கு அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த சாப்டரில் ஓஷோ சொல்லிகிட்ருக்காரு. குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு தியானம் பண்ண கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடி குடும்பமாக அமைதியாக ஒரு மணி நேரம் டெய்லி எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி உட்காந்திங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க கூட சேர்ந்து உட்காருவாங்க. ஸோ டெய்லி 1 மணி நேரம் அமைதியாக எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் உங்களால் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி விரயமாகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உங்களோட சக்தி வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தியானத்தின் மூலயமா உங்கள் உயிர் சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களோட வாழ்நாளையே நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தியானத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தியானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவதாக நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அன்புனா எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான அன்பு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே முதல்ல ஒரு உண்மையான அன்போடு தான் இருந்திருப்போம். ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம ஒரு வளர தான் வந்துட்டு இந்த உண்மையான அன்புக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு தான் அன்பு இல்லாத ஒரு நிலைக்கு மாறுறோம். ஆனால் எல்லாருமே அன்பு இதுதான் அப்படின்னு தன்னோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே அன்பு இதுதான், அன்பு இது கிடையாது போல் அப்படின்னு ஒரு தவறான விஷயங்களை பார்த்து கற்றுக்குறாங்க இல்லையா, அது வந்து இங்கே யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே இதை கரெக்டாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. நீங்கள் அன்பை சொல்லிக் கொடுக்க தான் பின்னால் அந்த காமம் அப்படின்றதே அன்போட ஒரு பார்ட் தான் அப்படின்றது அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து தியானத்துக்கு அடுத்தபடியாக அன்புனா என்ன அப்படின்றத தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் அன்பை சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பின்னால் அந்த பையன் வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட அன்பின் மூலியமாகத்தான் தன்னோட காமசக்தியை வெளிப்படுத்துவானே தவிர ஒரு காமசக்தியால் இன்னொரு பெண்கிட்ட போய் அவன் எனக்கு ஒரு காமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டான். தன்னோட மனைவி மேலே இருக்க உண்மையான அன்பின் மூலமாக அந்த அன்புக்காக மட்டுமே தன்னோட காமசக்தியை வந்து அவன் யூஸ் பண்ணிப்பான். ஸோ அதுக்காக தான் வந்து நான் அன்பை சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. அன்புக்கான ஒரு அழகான எக்ஸாம்பிளையும் ஓஷோ இந்த சாப்டரில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பத்திரிகை நிருபர் வந்துட்டு ஒரு துறவிக்கிட்ட வந்துட்டு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக அவரை தேடி போயிருந்திருக்காரு. அவரை பார்க்குறதுக்காகவே அந்த நிருபர் வந்து ரொம்ப தூரம் நடந்து போயிருந்திருக்காரு. ஸோ ரொம்ப களைப்பு அடைஞ்சு அவரோட வீடை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவர் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன், ஒரு கோபம், இதில் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் காலில் போட்டிருக்க செருப்பை ஒரு மாதிரி அழுத்தி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கதவை வந்து படார்னு திறந்து உள்ளே போய் உட்கார்ந்துருக்காரு. உள்ளே போய் உட்காந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த துறவி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால், நீ என்கிட்ட எதுக்காக வந்தையோ, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை உன்னால் கேட்க முடியாது, நான் உனக்கு சொல்ல மாட்டேன். நான் உனக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீ வெளியில் போய் நீ தூக்கி எறிஞ்ச பார்த்தியா அவனோட செருப்பு, அதுக்கிட்ட ஒரு மன்னிப்பையும், நீ தள்ளி விட்ட பார்த்தியா அந்த கதவு, அதுக்கிட்ட போய் ஒரு மன்னிப்பும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவருக்கு அந்த நிருபருக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துச்சான். இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க, நான் எப்படி போய் அந்த கதவுக்கிட்டையும் செருப்புக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியும், அதுக்கு என்ன உயிராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த துறவி சொல்லியிருக்காரு, நீ உயிர் இருக்கதான் நினச்சி தானே அதை படார்னு தள்ளி விட்ட, உன் கோவத்தை வந்து அதுக்கிட்ட காட்டின, அந்த செருப்பை நீ தூக்கி எறியும் போது
அது ஒரு பொருள், ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி தானே உன் கோவத்தை அதுக்கிட்ட போய் நீ காட்டின. அப்போ மன்னிப்பு கேட்குறதுக்காக மட்டும் நீ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிற? நீ போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தால் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இவர் என்ன பெரிய பைத்தியமா, இவர்கிட்ட போய் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், அவர் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரோட செருப்பு கிட்ட போயிட்டு 2 கையை எடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை தெரியாமல் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கதவு கிட்ட போய், நான் உங்களை தெரியாமல் தூக்கி தள்ளி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போய் அந்த துறவிக்கிட்ட போய் உட்காந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே அந்த துறவி சொல்லியிருக்காரு, இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, நீயும் அமைதியாக இருக்க, உனக்கு அன்புனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத அவனால் அமைதியாக கேட்க முடியும். இப்போ நீ என்ன வேணுமோ கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை அந்த நிருபர் எழுதும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அவருக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத அவரோட எழுதியிருக்காரு. உண்மையிலேயே அந்த செருப்புக்கிட்டையும் அந்த கதவுக்கிட்டையும் நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங், என்னை அறியாமலேயே ஒரு அமைதி எனக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம ஒரு தவறான விஷயங்கள் செய்யாமல் ஒரு அன்பாக அவங்க மேலே இருக்கும்போது நம்மளோட மனசு எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு உண்மையான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ இந்த சாப்டரில் நமக்கு எடுத்து சொல்கிறாரு. அந்த அன்பு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அன்பை எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், அதனால் நீ என் மேலே அன்பு வச்சுக்கணும், நான் தான் உன்னை வளர்த்தேன், அதனால் நீ என்னை அன்பாக பார்த்துக்கணும், நான் இந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதனால் நீ அவளை அன்பாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் அன்பு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது உண்மையிலே அன்பான்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லார் மேலேயும் சரிசமமாக அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு அம்மா அப்படின்றதுனாலையோ, நீங்கள் ஒரு அப்பா அப்படின்றதுனாலையோ ஒரு குழந்தை உங்கள் மேலே அன்பு காட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மையான அன்பே கிடையாது. நீங்கள் ஒரு உண்மையான அன்பை ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா, எல்லா மனுஷங்கக்கிட்டையும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையுமே அந்த குழந்தை ஒரே மாதிரியான அன்பை தான் காட்டணும். அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அன்பு அப்படின்றது இந்த மனுஷ பிறவியில் ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாரு. அது உங்களில் ஒரு பார்ட், அது உங்ககிட்ட இருந்தே தான் ஆகணும். அதை ஆள் பார்த்து வர்றது, இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றது, இல்லை நமக்கு இவங்க இதனால் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு நன்றி விசுவாசத்தால் வர்றது, இதெல்லாம் ஒரு அன்பே கிடையாது. அதை நீங்கள் அன்புன்னு சொல்லிக்காதீங்க. எல்லார் மேலேயும் சரிசமமாக அன்பு காட்டுங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க. ஒரு விலங்குகள்கிட்டையும் நீங்கள் ஒரே மாதிரி அன்பு காட்டுங்க, மனுஷங்கக்கிட்டையும் அதே அன்பை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு பூ தன்னை சுற்றி இருக்கிறவங்க தனக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா அப்படின்னு பார்க்காம எப்போவுமே நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி அன்புடையவங்க எல்லார்கிட்டையும் இவங்க யார் அப்படின்னு பார்க்காம அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் தனிமையாக இருக்கும்போது கூட உங்ககிட்ட ஒரு அன்பு நிறைஞ்சிருக்கணும். ஒரு மனுஷங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் நீங்கள் அன்பானவங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் அமைதியாக தனியாக உட்கார்ந்துருக்கும்போது கூட நீங்கள் அன்பானவங்களாக இருக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. புத்தர் ஒரு தடவை தன்னோட சீடர்கிட்ட உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சீடர் சொல்லியிருக்காரு, என்னோடய வயது 5 அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 வயசா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா ஒரு 70 வயசு ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் தானே சொன்னீங்க அன்பு இருக்கும்போது தான் தன்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 5 வருஷமாக தான் உங்ககிட்ட சீடனாக இருக்கேன். இந்த 5 வருஷமாக தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பு என்கிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ்வளோ அன்போடு இருந்தது கிடையாது. அதனால் நான் எப்போ அன்பு செலுத்த ஆரம்பித்தனோ அதிலிருந்து என்னோடய வாழ்க்கையை நான் கணக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு 5 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொன்னாராம். இதை சொல்லி தான் ஓஷோ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட அன்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போது நீங்கள் அன்புனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருந்து நீங்கள் அன்பு செலுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் புதுசாக பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல நீங்கள் அன்பை கற்றுக்கோங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்துருவீங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ எந்த வயதில் இருந்தாலும் அன்பு செலுத்த ஆரம்பிங்க. புதுசாக பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு செலுத்த நீங்கள் ஆரம்பிக்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு அப்டேட் பண்ண ஒரு சேஞ்சை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போவே அன்பு செலுத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீங்களே நோட் பண்ணுங்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் ஒரு சூப்பரான சேஞ்ச் இருக்கும். நீங்கள் அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த அன்பும் மெடிடேஷனும் தான் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை ஓஷோ முடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில்
ஓஷோ 4th சாப்டரில் என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.